மக்களே, நம்ம இப்போ வந்து பாருங்கள் வாழை மரம், வாழைத்தாறு வந்திருக்கு. அதை நம்ம வந்து இப்போ அறுவடை பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாழைத்தாறு நிற்கிது. இதில் உள்ள பூவை நான் பறித்து பொரியல் செஞ்சுட்டேன். அப்புறம் இங்கே ஒரு வாழைத்தாறு இப்போ தான் வந்துட்டுருக்கு. அப்புறம் அந்த பக்கம் போகிறோம். போயிட்டு பப்பாயா வந்திருக்கு. ஆமாம், பப்பாயா வந்து அறுவடையே ஆயிடுச்சு. ஆக்சுவலி பாருங்கள், இங்கே பாருங்கள், நிறைய போடணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் பப்பாயா வந்து வீடியோ போடணும் இருக்கிறப்ப அப்படின்னு நினச்சேன். இதில் உள்ளது ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் என்னால் பண்ண முடியல, ஒர்க் பிஸி, அதனால் என்னால் பண்ண முடியல. ஓ பாருங்கள், பப்பாயா நிறையா காய்ச்சிது. ஆனால் நாங்கள் நிறைய சாப்பிட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம். மெயினாக நல்ல டேஸ்ட்டாக உள்ளதுன்னுட்டு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ இந்த வாழைத்தாரை தான் நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம். இது மழைக்கு சாஞ்சிட்டு இந்த மரம். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ அறுவடை பண்ணுறோம். ஜூடி, இது என்னது? இது என்னது? இது என்னது? என்னதுமா அது? பனானாவா? ஓகே. ஆமாம், நாங்கள் இந்த வாழைத்தாரை இப்போ வாங்க அறுவடை பண்ண போகிறோம். வாங்க வெட்டிடலாமா? ஜூடி, இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த பக்கம் வாங்க. வாங்க, இந்த பக்கம் வந்துடுங்க. நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்? அறுவடை செய்ய போகிறோம். பனானா என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், அறுவடை செஞ்சிடலாமா? ஓகே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா தூக்கி அந்த காலி லேண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து இந்த வாழை இதை வந்து தூக்கி வீசினது தான் இது. பாருங்கள், ஒரு நல்ல இடம் காய்ச்சிருக்கு. வாவ் வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். ஆமாம், அப்படியே வச்சுக்குவாங்க. அங்கே பாருங்கள் பப்பாயா காய்ச்சிருக்கு. ஆமாம், ஒரு 2-3 பப்பாயா இருக்குது மேலே. ஆமாம், 3 பப்பாயா இருக்குது. இங்கே ஒரு பப்பாயா இருக்குது பாருங்கள். இதோ அங்கே பாருங்கள், எடுக்க முடியல என்னால். மரத்தில் பாருங்கள் 4 பப்பாயா காய்ச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்லாம் மக்களே. பாய், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் மக்களே.